முக்கிய செய்தி. ஆளுநருக்கு எதிரான திமுகவின் போராட்டத்திற்கு அனுமதி அளித்தது தொடர்பாக தமிழக அரசு காவல்துறைக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி. முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா, ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்த திமுகவினருக்கு விதிகளை மீறி அனுமதி அளித்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி மறுத்த காவல்துறை ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் போராட்டம் நடத்த அனுமதி அளித்துள்ளதாக குற்றம் சாட்டி பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கனகதாரா, அந்த மனுவில் கோயம்புத்தூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மதுரையில் குஷ்பு, சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் போராட்டம் நடத்த காவல்துறையினரால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதில் கைதும் செய்யப்பட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு சென்னையில் எந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் ஊர்வலமும் நடத்தக்கூடாது என காவல்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் ஜனவரி 7ஆம் தேதி தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருக்கு எதிராக காவல்துறை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் செயல்படுவதன் மூலம் காவல்துறை ஒருதலை பட்சமாகவே செயல்பட்டுள்ளது என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டங்களுக்கு 5 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற சென்னை மாநகர போலீஸ் சட்ட விதியை மீறி செயல்பட்ட சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி உள்துறை செயலாளருக்கும் DGPக்கும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். கனகதாரா, இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் தமிழக அரசு, காவல்துறை ஆகியோர் 4 வாரங்களில் மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்துள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டெஃபி.